डायरी का एक पन्ना 26 जनवरी 1931 आज का दिन तो अमर दिन है அவர் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க இன்னைக்கு இந்த நாள் வந்து என்னது அமர் दिन அப்படி எழுதியிருக்காரு அழிவில்லாத ஒரு நாள் அப்படின்னு எழுதியிருக்காரு आज के ही दिन सारे हिंदुस्तान में स्वतंत्रता दिवस मनाया गया था இன்னைக்கு தான் ஹிந்துஸ்தான்ல நம்மளோட कंट्रीல फ्रीडम इंडिपेंडेंस डे வந்து கொண்டாடப்பட்டது செலிப்ரேட் பண்ணப்பட்டது और इस वर्ष भी उसकी पुनरावृत्ति थी सो लास्ट 26 जनवरी 1930 ல பண்ணது இந்த வருஷம் इस वर्ष भी उसकी அந்த நாளினுடைய पुनरावृत्तिனா रिपीटेशन ऑफ द डे அப்படினு சொல்றாரு जिसके लिए काफी तैयारियां पहले से ही की गई थी இதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க இந்த நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க गत वर्ष अपना हिस्सा बहुत साधारण था போன வருஷம் பாஸ்ட் இயர்ல வந்து என்னுடைய பார்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு इस वर्ष जितना अपने दे सकते थे दिया था இந்த வருஷம் எவ்வளோ என்னால கொடுக்க முடிஞ்சுச்சோ அவ்வளவு நான் கொடுத்திருக்கேன் केवल प्रचार में 2000 रुपया खर्च किया गया है प्रचार केवल प्रचार अதாவது पब्लिसिटीக்கு மட்டுமே 2000 रुपया 2000 रुपीस வந்து செலவு பண்ணியிருக்காங்க सारे काम का भार अपने समझते थे अपने ऊपर है और इसी तरह जो कार्यकर्ता थे उनके घर जा जाकर समझाया था सारे काम का भार அதாவது எல்லா வேலையினோட பர்டனும் என்னோடதுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அதே மாதிரி காரியகர்த்தா இந்த ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களே இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நான் அவங்களுக்கு இந்த நாள் பத்தின இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருக்கேன் बड़े बाजार के प्राय है मकानों पर राष्ट्रीय झंडा फहरा रहा था வேற என்னெல்லாம் ஏற்பாடுகள் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு बड़े बाजार के प्राय है मकानों बड़े बाजारல இருக்கிற பில்டிங்ஸ் அங்க இருக்க பில்டிங்ஸ்ல எல்லாமே ராஷ்ட்ரிய झंडा नेशनल फ्लैग வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிருக்காங்க फहरा रहा था और कई मकान तो ऐसे सजाया गए थे कि ऐसा मालूम होता था कि मानो स्वतंत्रता मिल गई हो कई मकान நிறைய பில்டிங்ஸ் வந்து அந்த மாதிரி சஜாயா गए थे மீன்ஸ் டெக்கரேட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ऐसा मालूम होता था அதை பாக்கும்போது என்ன நமக்கு புரியுது அப்படினா मानो स्वतंत्रता मिल गई हो நமக்கு ஃப்ரீடமே கிடைச்ச மாதிரியான ஃபீல் வரா மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க कलकत्ता के प्रत्येक भाग में ही झंडे लगाए गए थे कलकत्ताவில் இருக்கிற प्रत्येक भाग ईच एंड एवरी प्लेसेसல झंडे लगाए गए இது எல்லா இடத்துலயுமே फ्लैग வந்து ஹாய்ஸ்ட் பண்ணிருக்காங்க जिस रास्ते से मनुष्य जाते थे उसी रास्ते में उत्साह और नवीनता मालूम होती थी எந்த வழியெல்லாம் மனுஷ जाते थे அதாவது மேன்கைண்ட் நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் நிறைய போற அந்த வழியில எல்லாம் உற்சாகம் ரொம்ப உற்சாகமா நிறைய மனிதர்கள் இருக்க அந்த இடத்துல ரொம்ப அவங்க எல்லாரும் உற்சாகமா இருந்தாங்க அதே மாதிரி நவீனதா நாவல்டி ரொம்ப புதுசாவும் இருந்தது அந்த இடம் எல்லாரும் சந்தோஷத்துல இருந்ததனால அந்த இடம் ரொம்ப நாவல்டி புதுசாவும் இருந்தது मालूम होती थी लोगों का कहना था कि ऐसे सजावट पहले नहीं हुई पीपल என்ன பேசிக்கிறாங்க அப்படினா இந்த மாதிரியான ஒரு டெக்கரேஷன் செலிப்ரேஷன் இதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்ற மாதிரி பீப்பிள் பேசிக்கிறாங்க पुलिस भी अपनी पूरी ताकत से शहर में गश्त देकर प्रदर्शन कर रही थी पुलिस அவங்க பாகத்துல பாத்தீங்கன்னா पूरी ताकत से அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரெngthல शहर में இந்த சிட்டில எல்லா இடத்துலயும் கஷ்த் தேக்கர் அப்படின்னா அவங்களுடைய பேட்ரோல் வச்சு போலீஸும் அவங்களுடைய பேட்ரோல் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க பிரதர்ஷன் கர் ரஹி थी மீன்ஸ் வியூ ஆன் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாங்க मोटर लारियों में घोरके तथा सार्जेंट प्रत्येक मोड़ पर तैनात थे மோட்டார் லாரியும் லாரியில பெரிய பெரிய லாரியில பாத்தீங்கன்னா கோர்கேனா கூர்காஸ் இருக்காங்களே அவங்க தத்தா சார்ஜென்ட் பிரத்யேக மோடு ஒரு டர்ன்லயும் அவங்க அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க தைனாத் தே कितनी ही लारियों शहर में घुमाई जा रही थी நிறைய லாரி வந்து அந்த சிட்டில இப்ப போயிட்டு இருந்தது நிறைய போலீஸ்காரங்க மக்களுடைய அது போயிட்டு இருந்துச்சு குட் சவாரோं का प्रबंध था குட் சவாரோं அங்க வந்து அங்கங்க ஹார்ஸ்ல கூட போலீஸ் போயிட்டு இருந்தாங்க कहीं भी ट्रैफिक पुलिस नहीं था सारी पुलिस को इसी काम में लगाया गया था எந்த இடத்துலயுமே டிராஃபிக் போலீஸ் அப்படின்றவங்க இல்ல அந்த போலீஸ் கூட இந்த வேலையில அதாவது இந்த சுதந்திர திவஸ் கொண்டாடுறாங்க இல்லையா அந்த பாதுகாப்புல அந்த போலீஸும் இருந்தாங்க बड़े बड़े पार्कों तथा मैदानों को पुलिस ने सवेरे से ही घेर लिया था ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பெரிய பெரிய பார்க்ஸ் மைதானம் இந்த மாதிரி இடத்துல போலீஸ் என்ன பண்ணாங்க மார்னிங்கே வந்து சரவுண்ட் ஆகி இருந்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதால அந்த இடத்துல வந்து சரவுண்ட் ஆகி இருந்தாங்க मोन्यूमेंट के नीचे जहां शाम को सभा होने वाली थी उस जगह को तो भोर में 6 बजे से ही पुलिस ने बड़ी संख्या में घेर लिया था पर
तब भी कई जगह तो भोर में ही झंडा फहराया गया. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனுமெண்ட்கே நீச்சே ஒரு மானுமெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஷாம் கோ சபா ஹோனே வாலி थी. ஈவினிங் டைம்ல வந்து ஒரு சபா கூட போறாங்க, அதுக்காக தான் மார்னிங்ல இருந்து இவ்வளோ ஒரு பேட்ரோல் இருக்காங்க. ஷாம் கோ சபா ஹோனே வாலி थी उस जगह को तो भोर में 6 बजे, அந்த இடத்துல மார்னிங்கே 6 மணில இருந்து போலீஸ் ने बड़ी संख्या में நிறைய போலீஸ்காரங்க வந்து घेर लिया, சரவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்தை. तब भी कई जगह तो भोर में ही, அப்படி அவங்க சரவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே போர் में ही अर्ली மார்னிங் झंडा फहराया गया, அங்கெல்லாம் வந்து फ्लैग வந்து ஹாய்ஸ் பண்ணிட்டாங்க. श्रद्धानंद पार्क में बंगाल प्रांतीय विद्यार्थी संघ के मंत्री अविनाश बाबू ने झंडा गाड़ा तो पुलिस ने उनको पकड़ लिया तथा और लोगों को मारा या हटा दिया. ஸ்ரத்தானந்த் பார்க்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த இடத்துல பங்கால் பிராந்திய வித்யார்த்தி சங், பங்கால் ப்ரொவின்ஷியல் ஸ்டூடெண்ட் யூனியனுடைய மந்திரி அவினாஷ் பாபு வந்து அங்க என்ன பண்றாரு, பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணும்போது போலீஸ் அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம லோகோங்கோ மாரா யா ஹட்டாதியா, அங்க இருக்கிற பீப்புளை வந்து அடிச்சு அங்க இருந்து கூட்டத்தை கலைச்சிடுறாங்க. तारा सुंदरी पार्क में बड़ा बाजार कांग्रेस कमेटी के युद्ध मंत्री हरिश्चंद्र सिंह झंडा फहराने गए पर वे भीतर न जा सके. तारा सुंदरी पार्कல सो फर्स्ट ஒரு பார்க் பார்த்தா, இப்போ இந்த பார்க்ல बड़ा बाजार कांग्रेस कमेटी के युद्ध, அதாவது காங்கிரஸ் கமிட்டியினுடைய யூத் மினிஸ்டர் ஹரிச்சந்திர சிங் வந்து பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணலான்னு போகும்போது அவர் உள்ளேயே விடல, போலீஸ் வந்து வெளியிலேயே தடுத்துறாங்க. வஹாம் பர் காஃபி மார்பீட் ஹுயி, அந்த இடத்துல வந்து நிறைய அடிதடி நடந்துச்சு போலீஸ்க்கும் மக்களுக்கும். அவர் 2-4 ஆத்மியோं के सिर फट गए, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலீஸ்காரங்க அடிச்சதுல சிர் फट गएனா தலையோட, அதாவது தலையில அடிபட்டு ரத்தமும் வந்தது. गुजराती सेविका संघ की ओर से जुलूस निकलना जिसमें बहुत सी लड़कियां थी उनको गिरफ्तार कर लिया. गुजराती सेविका संघ, குஜராத்தி சேவிகா யூனியனுடைய ஜுலூஸ்னா ப்ரொசஷன், அந்த ஊர்வலம் நிக்கலா, அவங்க வந்து அந்த ஊர்வலம் கிளம்புறாங்க. ஜிஸ்மே பஹுத் சி லடிக்கியான் थी, அந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் இருந்தாங்க. உன்கோ गिरफ्तार कर लिया, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 11 बजे मारवाड़ी बालिका विद्यालय की लड़कियों ने अपने विद्यालय में झंडोत्सव मनाया. 11 o'clock मारवाड़ी बालिका विद्यालय, मारवाड़ी गर्ल्स स्कूल இருக்கிற அந்த கேர்ள்ஸ் अपने विद्यालय में அவங்க ஸ்கூல்ல झंडोत्सव, இந்த ஃபிளாக்லாம் ஹாய்ஸ் பண்றதுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க. ஜானகி தேவி மதால்சா ஆதி भी गई थी, அதுல வந்து ஜானகி தேவி மதால்சா அப்படின்றவங்க இருந்தாங்க. லड़कियों को उत्सव का क्या मतलब है समझाया गया, அவங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேர்ள்ஸுக்கு எல்லாருமே இந்த உற்சவ், அதாவது இந்த ஃபிளாக் ஹாய்ஸ் பண்ணி நம்ம போறோம் இல்ல, இது எதுக்காக அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறாங்க. एक बार मोटर में बैठकर सब तरफ घूमकर देखा तो बहुत अच्छा मालूम हो रहा था. ஒரு தடவை மோட்டார், அதாவது வண்டியில உட்காந்து எல்லா பக்கமும் சுத்தி பார்த்தோம்னா என்ன நடக்குது, அந்த கல்கத்தா சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சிடும். ஜகக்கு போட்டோ உத்தர் ரஹேத்தே, அங்க ஒரு சில பிளேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ கூட எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அப்பனே பி போட்டோ கா காஃபி பிரபந்த் கியா தா, நானும் என்னோட போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. 2-3 बजे कई आदमियों को पकड़ लिया गया, ஒரு 2-3 மணிக்கு பாத்தீங்கன்னா நிறைய மக்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜிஸ்மே முக்கிய பூர்ணோதாஸ் அவர் புருஷோத்தமன் ராய் தே, இதுல முக்கியமா பூர்ணோதாஸ் அப்படின்றவரும் புருஷோத்தமன் ராய் அப்படின்றவரும் இருந்தாங்க. बाबू के जुलूस का भार पूर्णोदास पर था पर यह प्रबंध कर चुका था. சுபாஷ் பாபினுடைய அந்த ப்ரொசஷனுடைய டிபெண்டன்ஸ் பூர்ணோதாஸ் மேல இருந்தது. ஆனா பூர்ணோதாஸை வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அவர் அதுக்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தாரு. पर यह प्रबंध कर चुका था. स्त्री समाज अपनी तैयारियों में लगा था. विमेन பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ல அவங்க இருந்தாங்க. जगह से स्त्रियां अपने जुलूस निकालने की तथा ठीक स्थान पर पहुंचने की कोशिश करती. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்திரீ, அதாவது விமன் வந்து அவங்க எந்த சமயத்துல கிளம்பணும், அவங்க எப்படி போகணும் அப்படின்ற முயற்சியில அவங்க இருந்தாங்க. मोन्यूमेंट के पास जैसा प्रबंध भोर में था वैसा करीब 1 बजे नहीं रहा. मोन्यूमेंट के पास, मोन्यूमेंटோட பக்கத்துல எந்த மாதிரியான ஏற்பாடுகள் மார்னிங் இருந்ததோ, அதாவது போலீஸினுடைய ஏற்பாடுகள் எப்படி மார்னிங் இருந்ததோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரீப் 1 बजे, 1 மணி கிட்ட பார்க்கும்போது அந்த மாதிரி அவ்வளவு போலீஸ் அங்க இல்ல. इससे लोगों को आशा होने लगी कि शायद पुलिस अपना रंग ना दिखलावे.
இதை பார்த்த உடனே பீப்புளுக்கு ஒரு ஆசை வந்தது, ஒருவேளை போலீஸ் வந்து அவங்களுடைய இதை காட்ட மாட்டாங்களோ, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பர் வஹ் கப் ருக்னே வாலி தே, ஆனா போலீஸ் எங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அவங்க அவங்களோட வேலையில செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. 3 बजे से ही मैदान में हजारों आदमियों की भीड़ होने लगी. 3 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மைதானத்துல thousands of people வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கிரௌடாவே அது இருந்தது. और लोग ढोलियां बना बनाकर मैदान में घूमने लगे. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து குரூப்பா வந்து அந்த மைதானத்துல சுத்தி இருந்தாங்க. ஆஜ் ஜோ பாத் தி வஹ் நிராலி தி, இன்னைக்கு நான் பார்க்குற அந்த விஷயம் வந்து ரொம்ப யூனிக்கா இருந்தது. தேசத்துக்காக மக்கள் எல்லாரும் கேதர் ஆகிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கா இருந்தது அப்படின்னு அவர் டைரியில் அவர் எழுதியிருக்காரு. जब से कानून भंग का काम शुरू हुआ है तब से आज तक इतनी बड़ी सभा ऐसे मैदान में नहीं की गई थी और यह सभा तो कहना चाहिए कि ओपन लड़ाई थी. ஜப் சே கானூன் பங்கு கா காம், எப்போ இருந்து இவங்க வந்து இந்த லாஸ் எல்லாம் பிரேக் பண்ணாங்களோ, ஃப்ரீடம்காக லாஸ் பிரேக் பண்ற வேலை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்னைக்கு தான் இத்தனி படி சபா, இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து இந்த மைதானத்தில் கூடுது அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் ஏக சபா தோ கெஹனா சாயேக்கி, அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம், இந்த மக்களுடைய இந்த கூட்டம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஓப்பன் லடாயி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் பேட்டில் உங்களுக்கும் எங்களுக்கும் அப்படின்றத உணர்த்துறாங்க. पुलिस कमिश्नर का नोटिस निकल चुका था कि अमुक अमुक धारा के अनुसार कोई सभा नहीं हो सकती. போலீஸ் கமிஷனரோட நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னா, சோ அண்ட் சோ, அந்த நோட்டீஸ் மூலமா அமுக்குனா சோ அண்ட் சோ, அந்த நோட்டீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கோயி சபா நஹி ஹோ சக்தி, எங்கேயும் கூட்டம் கூடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கு. ஜோ லோக் காம் கர்னே வாலே थे उन सबको इंस्पेक्टर के द्वारा नोटिस और सूचना दे दी गई थी कि आप यदि सभा में भाग लेंगे तो दोषी समझे जाएगी. யாரெல்லாம் இந்த சபாவுக்கு லீடர்ஷிப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் மூலமா நோட்டீஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு மூலமா ஒரு சூச்சனா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதி சபாமே பாக் லேங்கே, ஒருவேளை இந்த கூட்டத்துல நீங்க வந்து பங்கேற்றீங்க அப்படின்னா தோஷி சம்ஜே ஜாயகி, நீங்க வந்து குற்றம் உள்ளவரா கருதப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதர் கவுன்சில் கி தரஃப் சே நோட்டீஸ் நிக்கல் கயா தா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கவுன்சில் அப்படின்றது இந்த ஊர்வலம்லாம் நடத்துறாங்க இல்லையா, அதுல ஒரு கவுன்சில் இருந்து வந்திருக்கு. मॉन्यूमेंट के नीचे ठीक 4:24 पर झंडा फहराया जाएगा तथा स्वतंत्रता की प्रतिज्ञा पढ़ी जाएगी. இந்த கவுன்சில் வந்த நோட்டீஸ் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, மொனுமெண்ட்டுக்கு கீழே 24 மினிட்ஸ்க்கு கரெக்டா பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி स्वतंत्रताவுடைய प्रतिज्ञा, அதுக்கான ப்ராமிஸும் படிப்போம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. सर्वसाधारण की उपस्थिति होनी चाहिए, खुला चैलेंज देकर ऐसी सभा पहले नहीं की गई थी. சர்வசாதாரண கி உபஸ்திதி அப்படின்னா எல்லா சப் குச் லோக் அப்படின்னு அர்த்தம். எல்லா மக்களும் வந்து கூடி இருக்கணும், நிறைய மக்கள் வந்து கூடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குலா சேலஞ்ச், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து இந்த மீட்டிங்ல நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி கவுன்சில் இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. குலா சேலஞ்ச் தேக்கர் ऐसी सभा पहले नहीं की गई थी. ठीक 4:10 पर सुभाष बाबू जुलूस लेकर आए. करेक्टा 10 minutes to 4, அதாவது 4 ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சுபாஷ் பாபு ஜுலூஸ், அவருடைய ஊர்வலத்தை எடுத்துட்டு, அவரோட மக்கள் கூட்டத்தை எடுத்துட்டு வராரு. உன்கோ சௌரங்கி பர்ஹி ரோகா கயா, அவரை சௌரங்கி அப்படின்ற இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பர் भीड़ की अधिकता के कारण போலீஸ் ஜுலூஸ் को रोक नहीं सकी. ஆனா கூட்டம் அதிகமா இருந்த காரணத்தினால போலீஸால அந்த கூட்டத்தை ஸ்டாப் பண்ண முடியல. मैदान के मोड़ पर पहुंचते ही पुलिस ने लाठियां चलानी शुरू कर दी. बहुत आदमी घायल हुए. सुभाष बाबू पर भी लड़ाई पड़ी. ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்க காரணம் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. ஆனா மைதானத்தோட டேர்னிங்லேயே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, லாட்டியா, அந்த லத்தி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பண்றாங்க. எல்லாரையும் அந்த கொம்பு வச்சு அடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பகுத் ஆத்மி घायल हुए, நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு. சுபாஷ் பாபு பர்பி, சுபாஷ் பாபு மேலையும் லடாயி படி அந்த கொம்பு வந்து படுது. சுபாஷ் பாபு பகுத் ஜோரோ சே வந்தே மாதரம் போலே ரஹே தே. அப்ப சுபாஷ் பாபு ரொம்ப சத்தமா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்றாரு. ज्योतिर्मय गांगुली ने सुभाष बाबू से कहा, आप इधर आ जाइए. ஜோதிர்மய காங்குலி ஜி என்ன பண்றாரு, சுபாஷ் பாபுவை மட்டும் நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, நீங்க அந்த பக்கம் இருந்து அடி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. பர் சுபாஷ் பாபு நே கஹா ஆகே பட்னா ஹை. ஆனா சுபாஷ் பாபு என்ன சொல்றாரு, இல்ல நான் முன்னோடி போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு.
यह सब तो अपनी सुनी हुई लिख रहे हैं पर सुभाष பாபு का और अपना विशेष फासला नहीं था. இது எல்லாமே நான் கேட்டதை எழுதுறேன் என்னோட டைரியில. ஆனா சுபாஷ் பாபுக்கும் எனக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்ல. சுபாஷ் பாபு बड़े जोर से वंदे मातरम बोलते थे. यह अपनी आंख से देखा. சுபாஷ் பாபு ரொம்ப ஜோரா அந்த वंदे मातरम அப்படின்னு சொல்றத நான் என் கண்ணால பார்த்தேன். पुलिस भयानक रूप से लाठियां चला रही थी. அதே மாதிரி போலீஸ் வந்து ரொம்ப பயங்கரமா லத்தி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. श्रीतीज चटर्जी का फटा हुआ सिर देखकर तथा उसका बहता हुआ खून देखकर आंख मींच जाती थी. ஸ்ரீதீஜ் சட்டர்ஜியோட ஃபட்டா ஹுவா சிர், அதாவது அடிக்கிறாங்களே அந்த தலையை உடைக்கப்பட்டு அந்த தலையிலேருந்து ரத்தம் வரதை பார்க்கும்போது என்னோட கண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மூடிடுச்சு. மிஞ்ச் ஜாதி थी मीन्स ऑटोमेटिका क्लोज आइடுச்சு அப்படின்னு சொல்றாரு. इधर यह हालत हो रही थी कि उधर स्त्रियों मोन्यूमेंट की सीढ़ियों पर चढ़ झंडा फहरा रही थी और घोषण पड़ रही थी. இங்க இந்த மாதிரி நடக்கும்போது அந்த பக்கம் ஸ்திரீயா பெண்கள் எல்லாமே மோனுமெண்ட்டுடைய அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி ஜெண்டா ஃபெஹரா ரஹி थी, அங்க ஏறி ஃபிளாக் ஹாய்ஸ் பண்றாங்க. और घोषण पड़ रही थी, அது மாதிரி கோஷன் சொல்றாங்க. ஸ்திரீயா பகுத் படி संख्या में पहुंच गई थी. பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களும் நிறைய எண்ணிக்கையில வந்துட்டாங்க. प्रायः सबके पास झंडा था. கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயும் ஃபிளாக் இருந்தது. जो वॉलंटियर गए थे वे अपने स्थान से लाड़ियां पड़ने पर भी हटते नहीं थे. யாரெல்லாம் வாலண்டியரா வந்தாங்களோ அவங்க மேல அந்த லத்தி பட்டு கூட அங்க இருந்து நீங்கவே இல்லை. அவங்க அந்த கோஷன் வந்து சொல்லிட்டே தான் இருந்தாங்க. सुभाष बाबू को पकड़ लिया गया और गाड़ी में बैठाकर लाल बाजार लॉकअप में बेच दिया गया. सुभाष बाबुவை வந்து பிடிச்சு गाड़ी में बैठा कर वंडीला उखार वச்சு लाल बाजार लॉकअपல கொண்டு போய் வச்சிடுறாங்க. कुछ देर बाद ही स्त्रियों जुलूस बनाकर वहां से चली. அதுக்கப்புறம் கூட அங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே ஒரு பெரிய ப்ரொசஷனா பெரிய ஊர்வலமா அங்க இருந்து போறாங்க. साथ में बहुत बड़ी भीड़ इकट्ठी हो गई. அவங்க கூடவே நிறைய கூட்டமும் சேர்ந்துருச்சு. बीच में पुलिस कुछ ठंडी पड़ी थी. उसने फिर ठंडे चलाना शुरू कर दिया. நடுவில் கொஞ்ச நேரம் போலீஸ் கொஞ்சம் கூலா இருந்தாங்க. திரும்பவும் அவங்க லத்தி சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. अब की बार भीड़ ज्यादा होने के कारण बहुत आदमी घायल हुए. இப்ப கூட்டம் அதிகமா இருக்க காரணத்தினால நிறைய மக்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு. धर्मथल्ले के मोड़ पर आकर जुलूस टूट गया. धर्मथल्ले அப்படின்ற இடத்துல வரும்போது இந்த ஜுலூஸ் வந்து ரெண்டா பிரேக் ஆயிடுச்சு. और करीब 50-60 ஸ்திரீயோ वही मोड़ पर बैठ गए. அப்ப அந்த ஜுலூஸ் பிரேக் ஆன காரணத்தினால கிட்டத்தட்ட 50 to 60 விமன் வந்து அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டாங்க. पुलिस ने उनको पकड़कर लाल बाजार बेच दिया. पुलिस அந்த பெண்கள் எல்லாம் பிடிச்சு லாக்அப் போட்டுறாங்க. ஸ்திரீயோं का एक भाग आगे बढ़ा जिसके नेतृत्व विमल प्रतिभा कर रही थी. இதுல இருந்த கொஞ்சம் பெண்கள் வந்து மேலும் அந்த ஊர்வலம் போயிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய லீடர்ஷிப் பாக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விமல் பிரதீபா அப்படின்ற லீடர்ஷிப்ல அந்த கூட்டம் போயிட்டு இருந்துச்சு. उनको बहु बाजार के मोड़ पर रोका गया. அவங்களையும் बहु बाजार அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. और वे वही मोड़ पर बैठ गए. அங்க ஸ்டாப் பண்ணதுனால அவங்க அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டாங்க. आसपास बहुत बड़ी भीड़ इकट्ठी हो गई. அக்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் சேர்ந்துருச்சு. जिस पर पुलिस बीच बीच में लाठी चलाती थी. அவங்க மேலேயும் போலீஸ் அப்பப்ப அந்த லத்தி சார்ஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. इस प्रकार करीब पौन घंटे के बाद पुलिस की लारी आई और उनको लाल बाजार ले जाया गया. இந்த மாதிரி கரீப் பவுண்ட் கண்டே அப்படின்னா குவார்டர் ஆஃப் அன் ஹார், அதாவது 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்து லாரி கொண்டு வந்து உनको लाल बाजार ले जाया गया. அவங்கள வந்து லால் பஜாருக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. और भी कई आदमियों को पकड़ा गया. அது மட்டும் இல்லாம நிறைய மக்களை பிடிச்சிட்டாங்க. ब्रिजलाल गोयन का जो कई दिन से अपने साथ काम कर रहा था और थम जेल में भी अपने साथ था पकड़ा गया. ब्रिजलाल गोयन का அப்படின்றவர் ரொம்ப நாள் இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. லேக்கா கூட அதே மாதிரி தம் ஜெயில இவர் கூட இருந்திருக்காரு. அவரையும் பிடிச்சிட்டாங்க. पहले तो वह झंडा लेकर वंदे मातरम बोलता हुआ मोन्यूमेंट की ओर इतनी जोर से दौड़ा कि अपने आप ही गिर पड़ा. அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பிளாகை எடுத்துட்டு வந்தே மாதரம் சொல்லிட்டு மோனுமெண்டை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா ஓடும்போது அவரே விழுந்திருக்காரு. அவர் உசே ஏக் அங்கிரேசி குட் சவார்னே லாठी மாறி. அது மட்டும் இல்லாம அவரை வந்து ஒரு அங்கிரேசி இங்கிலீஷ் பீப்புள் ஹார்ஸ் ரைட் பண்றாங்களே அவங்க வந்து
लाठी கொம்பால அடிக்கிறாங்க फिर पकड़कर அதுக்கப்புறம் அவரை பிடிச்சு कुछ देर ले जाने के बाद छोड़ दिया கொஞ்சம் தூரம் போய் அவரை விட்டுட்டாங்க इस पर वह स्त्रियों के जुलूस में शामिल हो गया அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அந்த பெண்கள் கூட்டம் இருக்குல்ல அது கூட போய் சேர்ந்துடுறாரு और वहां पर भी उसको छोड़ दिया तब वह 200 आदमियों का जुलूस बनाकर लाल बाजार गया அதுக்கப்புறம் அங்க இருந்து அவரை விட்டுடுறாங்க அவர் என்ன பண்றாரு அதுக்கப்புறம் ஒரு 200 ஆளுங்களை கூப்பிட்டு இன்னொரு ஒரு ஊர்வலமா லால் பாஜார் நோக்கி போறாரு அவர் वहां पर गिरफ्तार हो गया அங்க அவரை அரெஸ்ட் பண்றாங்க மதால்சா भी पकड़ गई थी மதால்சா அப்படின்றவங்களையும் பிடிச்சிடுறாங்க அவங்க தான் அந்த गर्ल स्टूडेंट्स எல்லாமே இந்த ஃப்ரீடம் பத்தி சொன்னவங்க தான் அந்த மதல்சா அவங்களையும் பிடிச்சிடுறாங்க उससे मालूम हुआ कि उसको थाने में भी मारा था அவங்க கிட்ட இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள தானே அப்படின்னா தானேனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவங்கள அடிச்சாங்க அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் सब मिलाकर 105 ஸ்திரியாं पकड़ी गई है எல்லாம் மொத்தமா பார்க்கும்போது ஒரு 105 விமனை வந்து பிடிச்சிருக்காங்க பாத் மே ராத் को 9 बजे सबको छोड़ दिया गया नाइट 9 o'clock வந்து எல்லாரையும் விட்டுட்டாங்க कलकत्ता में आज तक इतनी स्त्रियों एक साथ गिरफ्तार नहीं की गई थी कलकत्ताல இதுவரைக்கும் இவ்ளோ பெண்களை ஒரே டைம்ல அரெஸ்ட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படினு சொல்றாரு करीब 8 बजे खादी मंडार आए तो कांग्रेस ऑफिस से फोन आया कि यहाँ बहुत आदमी चोट खाकर आए हैं கரீப் 8 பஜே அதாவது 8 மணி கிட்ட வந்து காதி பண்டார் அப்படின்ற இடத்துக்கு வந்து காங்கிரஸ் ஆஃபீஸ் அந்த இடத்துல காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யஹா பஹுத் ஆத்மி சோட் காக்கர் ஆயே இங்க வந்து நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்க அவர் கைக்கு ஹாலத் சங்கீன் அது மாதிரி கொஞ்சம் பேருடைய ஹாலத் அப்படின்னா கண்டிஷன் ரொம்பவும் சீரியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது உன்கே லியே காடி சாயே அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி ஃபோன் வருது जानकी देवी के साथ वहां गए बहुत लोगों को चोट लगी हुई थी जानकी देवी அப்படின்றவங்க அவங்க லீடர்ஷிப்ல போன நிறைய பேருக்கு அங்க அடிபட்டு இருந்தாங்க டாக்டர் दास गुप्ता उनकी देखरेख तथा फोटो उतरवा रहे थे டாக்டர் தாஸ் குப்தா அப்படின்றவர் இந்த இன்ஜூர் ஆன பர்சன் எல்லாம் பாத்துக்கிறாரு அது மாதிரி போட்டோவும் எடுத்துக்கிறாரு उस समय तक 67 आदमी वहां आ चुके थे இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க 64% அங்க வந்துட்டாங்க बाद में तो 103 तक आ पहुंचे அது ஃபர்ஸ்ட் 64 இருந்த மெம்பர்ஸ் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 103 மெம்பர்ஸ் அங்க வந்துட்டாங்க अस्पताल गए लोगों को देखने से मालूम हुआ कि 160 आदमी तो अस्पतालों में पहुंचे और जो लोग घरों में चले गए वे अलग है अस्पताल போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்க 160 people அங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போயிட்டாங்களே அவங்களோட விவரம் அது எவ்வளவு பேர் அப்படின்றது தெரியல इस प्रकार 200 घायल जरूर हुए हैं இந்த மாதிரி கணக்கெடுத்து பார்க்கும்போது 200 மக்கள் வந்து கிட்டத்தட்ட அடிபட்டிருக்காங்க पकड़े गए आदमियों की संख्या का पता नहीं चला पर लाल बाजार के लाकअप में स्त्रियों की संख्या 105 थी எவ்வளவு மக்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற கணக்கு இன்னும் தெரியல ஆனா லால் பஜார் லாக்கப்ல இருக்கிற அந்த பெண்கள் மட்டும் பாத்தீங்கன்னா 105 பெண்கள் இருக்கிறாங்க आज तो जो कुछ हुआ वह अपूर्व हुआ है இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து பூர்வ அப்படின்னா ஏற்கனவே நடந்தது அபூர்வனா ஏற்கனவே நடக்காதது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ற अपूर्व हुआ है बंगाल के नाम या कलकत्ता के नाम पर कलंक था कि यहाँ काम नहीं हो रहा है वह आज बहुत अंश में धुल गया பங்கால் இந்த கல்கத்தால வந்து ஒரு பேர் இருக்கு அவங்க ஒரு கலங்கம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேட் நேம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே பண்றதில்ல அவங்க வந்து இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்காக எதுவுமே பண்றதில்லைன்ற மாதிரி ஒரு பேர் இருந்தது வஹ் ஆஜ் பஹுத் अंश में धुल गया அது வந்து இப்ப நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து இல்ல लोग सोचने लगा कि यहाँ भी बहुत सा काम हो सकता है இப்போ பீப்புள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கேயும் நிறைய வேலை நடக்குது அப்படின்றது பீப்புளுக்கு புரிஞ்சது இந்த இன்சிடென்ட்டால தான் அப்படின்னு அவரோட டைரியில ரொம்ப அழகா அந்த இன்சிடென்ட் பத்தி எழுதியிருக்காரு சில்ட்ரன் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அவர் ஒரு நாள் அவரோட டைரியிலே ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை பத்தி இவ்வளோ எழுதியிருந்தாருன்னா அப்போ ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்காக என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ